வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக அந்த விண்வெளி நாயகன் சூப்பர்மேன் வைப்பில் இருப்பீங்க நம்புறேன். ஜேம்ஸ் கன் இப்போவே அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாருங்க. எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் அந்த முகம் தான் தெரியுது. ஏகப்பட்ட சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு மனுஷன். மொத்த டீமோடையே இறக்கியிருக்காங்க. ஒரு டீசர் ட்ரெய்லருக்கு இவ்வளோ ஹைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெய்லருமே பக்காவாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் பார்க்கறது ஒரு வித்தியாசமான சூப்பர்மேனை ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரில் எங்கேயுமே சூப்பர்மேனுங்கிற டைட்டிலே போடலைங்க. டைட்டிலே போடாமல் ஜூலை 11 வருகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐ மீன் த மோஸ்ட் ஐகானிக் சூப்பர் ஹீரோ அவருக்கு டைட்டில் போடணுங்கிற அவசியமும் கிடையாது தான். சிம்பிளி வேற லெவல் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்புறேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. இன்னும் ஒரு 6 to 7 months வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெய்லருக்கான இனிஷியல் பிரேக்டவுன் சேனலே போட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரில் சில முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன். அதை மட்டும் பார்த்துருவோமா? ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் வந்து விழுந்துட்டு அப்புறம் அந்த சமயத்தில் நம்ம கிளார்க் கென்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. கிளார்க் கென்ட் கையில் ஒரு பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரில் ஹேமர் ஆஃப் பொரோபியா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிக்சருமே இருக்கு. அந்த பிக்சரை டக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு கொரில்லா போல இருக்கலாம். 10வது குறைக்கு கிரேச்சி கமெண்டர்ஸ் எபிசோட் 4ல வர கொரில்லா கிராட் வந்து காமிச்சிருக்கான சமயத்தில் ஒருவேளை அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகப்பட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது முதல்ல கொரில்லாவே இல்லைங்க. அது ஜஸ்ட் ஸ்மோக் தான். எங்கேயோ வந்து மிகப்பெரிய ஒரு பாம்பு விழுந்திருக்கு. அந்த பாம்போட அந்த புகை மூட்டத்தை தான் இந்த இடத்துல போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் டக்குன்னு நம்ம பார்க்கும்போது கொரில்லா போல தெரியுது. பட் அது ஆக்சுவல் கொரில்லா கிடையாது. ஜேம்ஸ் கன் நம்மளை ட்ரிக் பண்ணுறாராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளார்க் கென்ட் நடந்து வரும்போது பின்னாடி ஒரு கஃபேவும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. வூண்டட் டக்குன்னு சொல்லி காமிக்லேயுமே இந்த மாதிரி வூண்டட் டக்குங்கிற ஒரு கஃபே இருக்கு. பட் இந்த கஃபேக்கும் நம்ம பேட்மேனுக்கும் நிறைய லிங்க் இருக்குங்க. நம்ம பேட்மேனோட ஒன் ஆஃப் த ராபின் டிம் ட்ரேக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்மேனாக மாறும்போது இந்த வூண்டட் டக்கு தான் அவர்கிட்ட இந்த பேஸ் ஆஃப் ஆப்ரேஷனாகவே வச்சிருந்தாரு. ஸோ அதை லைட்டாக இங்கே ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டெய்லி பிளானட் பக்கவே இருக்குது. அந்த சமயத்தில் ஃபியூச்சரில் இதுக்கும் ராபினுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுக்கலாம். டிம் ட்ரேக் இப்போ வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் பிரேவன் போல்ட் படத்தில் நம்ம டேமி மீனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவரை இங்கே வந்து லிங்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். அப்படியே கிளார்க் கென்ட் டெய்லி பிளானட்டுக்குள்ள போகும்போது அங்கே சில பல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை மீட் பண்ணுவோம். ஸ்டீவ் லாம்பர்ட் இவர் ஆக்சுவலாக நம்ம டெய்லி பிளானட்டில் வேலை செய்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். அவருக்கான ஃபுல் லுக்கை இந்த ஷாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஷாட் ஆக்சுவலாக டீசரோட அட்டாச் ஆகல. இது வந்து செப்பரேட் டீசர் ட்ரெய்லர். அதே மாதிரி இந்த பைப்பில் தான் நம்ம ஜிம்மி ஆல்சன். எனக்கு என்னமோ இந்த படம் முடியும் போது ஜிம்மி ஆல்சனுக்கு சூப்பர்மேன் தான் கிளார்க் கென்ட்டுங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துடும் தான் நினைக்கிறேன். அண்ட் ஜிம்மி ஆல்சன் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது சூப்பர்மேனை இண்டிகேட் பண்ணுற மாதிரி அவர் கையிலேயே ஒரு ஸ்பெஷலான வாட்ச் வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜிம்மி ஆல்சனும் கையில் வாட்ச் கட்டியிருக்க அந்த சமயத்தில் இருக்கலாம், லிங்க் பண்ணலாம். லூயிஸ் லேன் ஆப்வியஸ்லி. பட் லூயிஸ் லேன் நம்ம கிளார்க் கென்ட் கிஸ் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் இந்த ட்ரெஸ் தான் நம்ம லூயிஸ் லேன் போட்டிருக்க அந்த காரணத்தினால ஒருவேளை நம்ம கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேனுங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி லூயிஸ் லேனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதே மாதிரி சூப்பர்மேனையும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் போது நம்ம புரியல. பட் ஜேம்ஸ் கனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருப்பார். சூப்பர்மேன் யாருங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெயிலே ஒரு பையன் ஒரு கொடியை ஏற்றி சூப்பர்மேன் எங்களை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி அழுகுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ அகைன் சூப்பர்மேன் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காரு. பட் எத்தனை வருஷங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆனாருன்னு தெரியல. லூயிஸ் லேனும் ஒரு சந்தேக கண்ணோட தான் இந்த பக்கம் கிளார்க் கென்ட்டை பார்க்குற மாதிரி இருக்க அந்த காரணத்தினால சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம் லூயிஸ் லேனுக்கு கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஜேம்ஸ் கன் என்ன மாதிரி எழுத போறாருன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக் நம்ம சூப்பர்மேன் டேபிள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பீனட் பட்டர் ஜார் இருக்கு. பீனட் பட்டர் ஒருவேளை சூப்பர்மேன் பல்கிங் ஸ்டேஜில் இருக்காரோ, அதனால பீனட் பட்டர் வச்சிருக்காரு போல. அண்ட் சூப்பர்மேன் ஆல் சீசன்ஸ் காமிக்லேயுமே சூப்பர்மேன் ஆக்சுவலாக அந்த பீனட் பட்டர் சாப்பிட்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் சூப்பர்மேனை வச்சு தான் பீனட் பட்டரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு டீப் டைவ் ஈஸ்டர் தான் இங்கே பீனட் பட்டரை ஒழிச்சு வச்சிருக்காரு போல ஜேம்ஸ் கன். ஏன்னா செட் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்க எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் சூப்பர்மேனை லிங்க் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர்மேன் வெர்சஸ் கைஜுங்கிற அந்த ஃபைட்டை வந்து காமிச்சிருப்பாங்களே. இந்த கைஜு என்ன நம்மளுக்கு இருக்குன்னு தெரியல. பட் சூப்பர்மேன் ஏகப்பட்ட கைஜு கூட்டெல்லாம் சண்டை போட்டுருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக சூப்பர்மேன் வெர்சஸ் காட்ஸிலாங்கிற ஒரு ஃபைட்டை நடந்துச்சு. பட் இது காட்ஸிலாவாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. எனக்கு என்னமோ இந்த ஃபைட் வந்து பாசிபிளி நம்ம சூப்பர்மேனை ஹர்ட் பண்ணுறது காரணத்தினால இது கிரிப்டோனியன் சம்பந்தப்பட்ட ஒரு பீஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போல தான் தோணுது. மோர் லைக் ஒரு கிரிப்டான் பீஸ்டாக இருக்கலாம். ஏன்னா காமிக்லையுமே ஒரு கிரிப்டான் பீஸ்ட் ஆக்சுவலாக சூப்பர்மேன் கூட சண்டை போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூப்பர்மேனுமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸ் ஆஃப் சாலிட்யூட்ல கிரிப்டான் சம்பந்தப்பட்ட நிறைய டிஎன்ஏஸ் அண்ட் நிறைய மெமரிஸ் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதில் இருக்க ஒரு டிஎன்ஏ சாம்பிளை பாசிபிளி லெக்ஸ் லூத்தர் எடுத்து அதன் மூலியமா இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் அவர் ரெடி பண்ணியிருப்பாரோ? அது மட்டும் இல்லாமல் இந்த லீக்கான கான்செப்டில் ஆக்சுவலாக ஒரு மினி கைஜுவுமே இந்த படத்தில் இருக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த மான்ஸ்டர் ஆரம்பத்தில் ஒரு குட்டியாக இருந்திருக்கணும். அந்த நம்ம லெக்ஸ் லூத்தர் ஏதோ ஒரு வகையில் பெருசாக மாற்றிருக்காரு போலங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன் ஸ்க்ரீனிங் ட்ரெயிலரில் நம்ம லெக்ஸ் லூத்தர் ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூடுக்கு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதை காட்டலை. மேபி அப்கமிங் ஏதாவது ப்ரோமோஸ் வரும்போது அதை ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க நம்புறேன். ஸோ விச் மீன்ஸ் லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேனோட அந்த இடமும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு போல. அண்ட் ஆல்சோ சூப்பர்மேனோட பேரை கெடுக்கிறதுக்காகவே லெக்ஸ் லூத்தர் ஏகப்பட்ட சம்பவங்கள் செய்வாராம். அதன்படி சூப்பர்மேன் பூமிக்கு வந்ததுக்கு காரணமே இன்வேஷனுக்காக தான். அவர் ஏலியன் அண்ட் அவங்க கூடவே ஏகப்பட்ட மாஸ்டருமே கூட்டு வந்திருக்கான் பாருங்க. அப்படிங்கும்போது சூப்பர்மேன் பேரை கெடுக்கிறதுக்காகவே லெக்ஸ் லூத்தர் சில சம்பவங்கள் செய்வாராம். காமிக்ல அப்படி நடந்திருக்கு. பர்த் ரைட் காமிக்னு நினைக்கிறேன். ஸோ அதை அடாப்ட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் பாசிபிள் இந்த படத்தில் இருக்கலாம்.
இருக்கலாம். அதனால தான் அந்த மிருகம் நம்ம சூப்பர்மேன் இன்னும் பெட்டராக ஹர்ட் பண்ணியிருக்கு போலங்க. சூப்பர்மேனோட ட்ரெஸ் எரிஞ்சதுக்கு காரணமும் இதுதான். அண்ட் ட்ரெய்லர்லேயே ஒரு பக்கம் சூப்பர்மேனை கடவுள் மாதிரி கூப்பிட்ற அந்த குழந்தைகளையுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் சூப்பர்மேனை வெறுக்கிற மாதிரி ஒரு டீம்மேட்ஸுமே காமிச்சிருக்காங்க. 2 வகையான பீப்புள்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர்மேனையே வெறுக்கிறாங்கன்னா அப்படி பார்க்கும்போது லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேன் பேரை கெடுக்கிற போட்ட பிளானில் எப்படி ஜெயிச்சிருக்காரு. பட் அது என்ன பிளானுங்கிறத நம்ம பொறுத்து வந்து படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் லெக்ஸ் லூத்தரோட அந்த பில்டிங்கை லெக்ஸ் கார்ப்னு தான் சொல்லுவாங்க. பட் ட்ரெய்லரில் லூத்தர் கார்ப்புங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய வித்தியாசமான ஆர்ஜின் லெக்ஸ் லூத்தர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் இவர் பரம்பரை பணக்காரராக இருப்பார். அண்ட் வம்சாவளியாக இவருக்கு அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கும். லூத்தருங்கிறது இவருடைய ஃபேமிலி நேம். வெயின் மேன்ஷன் சொல்கிற மாதிரி இது லூத்தர் கார்ப். பட் சில காமிக்ஸில் இந்த மாதிரி லூத்தர் தன்னை பில்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதனாலே அதை லெக்ஸ் கார்ப்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ பாசிபிளி இந்த லூத்தர் கார்ப்புங்கிறது படத்தோட முடிவில் லெக்ஸ் கார்ப்பாக மாற்றப்படும் தான் நம்புறேன். அண்ட் லூத்தர் கார்ப்புங்கிற அந்த போர்டு கீழே யாரோ ஒருத்தங்க உள்ள இறங்குற மாதிரி தெரியல. நல்லா பாருங்க, முடியோட ஒரு பக்கத்தை மட்டும் வழிச்சு எடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு விண்டோ க்ளீன் பண்ணுறவங்களா இருப்பாங்க தான் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. இவங்க தான் தி இன்ஜினியர், ஒன் ஆஃப் த சூப்பர்மேன் வில்லனாக வர போகிறாங்க. ஸோ லெக்ஸ் லூத்தர் இன்ஜினியர் அண்ட் அல்ட்ராமேன் கூட ஒன்றா சேர்ந்து தான் சூப்பர்மேனை டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ண போகிறாரு. அல்ட்ராமேனை ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஜினியர் எங்கேயுமே காட்டலையே நான் நினச்சிட்டு தான் இந்த ஷாட்டில் மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜினியர் இதுக்கப்புறம் வர போகிறேன் அத்தாரிட்டி படத்திலே இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த பக்கம் அத்தாரிட்டியும் இந்த சூப்பர்மேன் படத்தையும் லிங்க் பண்ணுவாங்க தான் தோணுது. இன்ஜினியர் கெட்டவங்களாம் கிடையாது, முதலுக்கு ஒரு ஆன்டி ஹீரோ. ஸோ லெக்ஸ் லூத்தர் ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பக்கம் நம்ம இன்ஜினியரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு போலங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. சூப்பர்மேனை ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி முதல்ல சூப்பர்மேனை பிடிச்சி இங்கே கூட்டு வந்தாங்க தான் தெரியல. அண்ட் சூப்பர்மேனை சுற்றி நிறைய மக்களும் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அந்த பொட்டிக்குள்ள 2 பேர் இருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. முன்னாடி இருக்கவங்க பாசிபிளி பிரிசனராக இருக்கணும். பின்னாடி இருக்கவரோட அந்த லுக்கை வச்சு பார்க்கும்போது லைட்டாக மெட்டமாஃபார்ம் போல தான் இருக்குது. பாக்ஸர் ஷாட்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் 2 டோன் கலரில் இருக்க அந்த காந்தனால மேபி மெட்டமாஃபார்ம் ஆர்மியே இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூத்தர் உருவாக்கி வச்சிருக்காரோ. ஸோ மெட்டமாஃபோ பேஸ் பண்ணி ஒரு ஆர்மியே அந்த மனுஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு தான் நம்புறேன். அண்ட் சூப்பர்மேனுக்கு பின்னாடியுமே அந்த வெளிச்சம் வர அந்த காந்தனால சூப்பர்மேன் கூடவே இங்கேயுமே மெட்டமாஃபோ இருக்கணும் தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட்டில் நம்ம லெக்ஸ் லூத்தர் கையில் கன் எடுத்து பார்க்கும்போது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி பொட்டிகளாக இருக்குது. பட் எல்லாமே சின்ன சின்ன பொட்டிகளாக தான் இருக்குது. அந்த பொட்டிகள் பர்ஃபெக்டாக அந்த சூப்பர்மேன் இருக்க அந்த கிளாஸ் பொட்டியோட மேட்ச் ஆகிற அந்த காந்தனால இது எல்லாமே மோர்லைக் ஒரு குட்டி குவாண்டம் பேஸ்ட் கண்டெய்னிங் யூனிட்ஸாக இருக்கலாம். நம்ம பிரெயினேக் இந்த யூனிட்ஸை வச்சு தான் பெரிய பெரிய சிட்டிஸே குடும்ப சைஸில் அடக்கி தன்னுடைய அந்த கலெக்ஷனை சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த டெக்னாலஜி ஏதோ ஒரு வகையில் நம்ம லெக்ஸ் லூத்தர் கிட்ட வந்திருக்கு போல. அப்படி இல்லைனா இந்த படத்தோட மெயின் வில்லனே பிரெயினேக்காக இருக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ லெக்ஸ் லூத்தர் அண்ட் பிரெயினேக் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த சூப்பர்மேனை டிஃபீட் பண்ணவும் ட்ரை பண்ணலாங்க, சான்சஸ் இருக்குது. அண்ட் பிரெயினேக்கோட அந்த கலர்ஸும் வயலட் அண்ட் பிங்க் கலர்ஸ் கூட மேட்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்லேயுமே நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு பிங்க் கலர் ஃபார்மில் ஒரு ஏலியன் கூட இந்த பக்கம் நம்ம கிரீன் லேண்டன் சண்டை போட்டுட்டு இருக்கார் போல. ஏன்னா பிங்க் அண்ட் கிரீன் மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக கிரேச்ச கமெண்டர்ஸில் கூட நம்ம சர்சிக்கு பிங்க் கலர்ஸ் தான் அந்த ஒரு மேஜிக் பவர்ஸாக காமிக்கப்பட்டிருக்க அந்த காந்தனால இது சர்சியா கூட இருக்கலாம். பட் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க தான் தோணுது. எனக்கு என்னமோ பாசிபிளி லெக்ஸ் லூத்தர் அகைன் நம்ம சூப்பர்மேனோட பேரை கெடுக்கிறதுக்காகவே ஏதோ ஒரு வித்தியாசமான ஹோலோகிராமை வச்சு இங்கே பாருங்க சூப்பர்மேன் அவன் ஊர்லேருந்து இதெல்லாம் கூட்டு வந்து நம்ம ஊரை நாசம் பண்ணிட்டு இருக்கான், சூப்பர்மேன் ஒரு ஏலியன் அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எஃபெக்டை ஒரு ஃபேக்கான ஒரு வில்லனை அவர் உருவாக்கி இருக்கவும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதை திடீர்னு பார்க்கும்போது என்ன வில்லனுங்கிறத கெஸ்ஸே பண்ண முடியல. அண்ட் இப்படி ஒரு வில்லனை காமிக்லையுமே பெருசாக பார்த்த மாதிரியும் தெரியல. ஜேம்ஸ் கன் நிறைய விஷயங்கள் காமிக் அக்யூரேட்டாக பண்ணுறது காரணத்தினால இதுக்கும் ஏதோ ஒரு வகையில் பேக்ரவுண்ட் டச் இருக்கலாம். அண்ட் சூப்பர்மேனுமே ரொம்ப பொறுமையாக தான் ட்ரெஸ் பண்ணி லூயிஸ் லேன் கூட பேசிட்டு அங்கே கிளம்புற மாதிரி இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த சமயத்தில் சூப்பர்மேன் அவருடைய மனசில் இருக்க அந்த நம்பிக்கையவே இழந்திருக்க சான்சஸ் இருக்கு. எவ்வளோதான் ஹெல்ப் பண்ணாலும் மக்கள் நம்மளுக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட்டிவாக இல்லை, இவங்களுக்கு ஏன் நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கேன். மேபி லூயிஸ் லேன் உள்ள போது ஒரு மோட்டிவேஷன் டைலாக் கொடுத்து மக்கள் எல்லாருக்குமே நீ ஹோப் கொடுக்குற, நம்பிக்கை கொடுக்குற, அந்த ஹோப்பை நீ இழக்கலாமா, கோ கெட் அம் டைகர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நம்ம சூப்பர்மேனை மோட்டிவேட் பண்ணி அனுப்புறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நம்ம சூப்பர்மேனோட அப்பா அம்மா 2 பேருமே காமிச்சு அதில் யாரோ ஒருத்தங்க இறக்குற மாதிரி சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்காங்களாம். ஸோ வழக்கமாக ஜானத்தன் கென் தான் இறப்பாரு. பட் இந்த ஷாட்டில் நம்ம ஜானத்தன் அண்ட் கிளார்க் கென் 2 பேருமே உட்காந்து அழுதுட்டு இருக்க காரணத்தினால மேபி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக மார்த்தா இறந்துருப்பாங்களோ. நிறைய படங்கள் அனிமேஷன் நீங்கள் அவர் அப்பா தான் இறக்குறத பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கிளார்க் கென்ட்டோட அம்மா இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால தான் 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க போல. அதுவும் பாசிபிள் நம்ம சூப்பர்மேனை ஒரு டவுன் பொசிஷனுக்கு கூட்டிட்டு போகலாம். ஸோ நிறைய டவுன் பொசிஷன் சூப்பர்மேனுக்காகவே எழுதப்பட்டிருக்கேன். இந்த எல்லா தடைகளையுமே உடைச்சு சூப்பர்மேன் எப்படி பீக்கன் ஆஃப் ஹோப்பா மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி மக்களோட நம்பிக்கை பெறாருங்கிறது தான் மீதி கதையாக இருக்கணும். இதை மட்டும் பர்ஃபெக்டான ஒரு எமோஷனோட ஜேம்ஸ் கன் ப்ரெசென்ட் பண்ணிட்டானாலே கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அமையும். ஜேம்ஸ் கன் சொன்ன மாதிரியே இந்த ட்ரெய்லரே ஒரு செம்ம ஹைப்பை கிளப்பி விட்டுருக்கு. ஏன்னா ஒரு 5 to 6 months வெயிட் பண்ணுங்க படத்துக்கு, காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெயிலை பற்றி? எத்தனை பேர் இந்த ட்ரெயிலை பார்த்து ஹைப் பண்ணீங்க? உங்களை தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் மார்க் மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். பட்